வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். இன்று நாம் எக்ஸ்ட்ரா பேட்டர்ன்ஸ், அதாவது இதுவரைக்கும் நம்ம டூ வர்பினுடைய அவ்வளவு வகை வாக்கியங்கள், அதனுடைய கேள்வி வாக்கியங்கள், நெகட்டிவ் வாக்கியங்கள், பேசிவ் வாய்ஸ், பேசிவ்க்கு நெகட்டிவ், அதனுடைய கொஸ்டின், அதேமாரி மோடல் ஆக்சிலரிஸ், ஹேவ் வர்பு, பி வர்பு எல்லாமே படிச்சிருக்கோம். அவ்வளோ ஒவ்வொரு வகை வாக்கியங்கள். அதே மாதிரி கன்ஜெக்ஷன் படிச்சிருக்கோம். கன்ஜெக்ஷனில் 2 சென்டென்ஸ் எப்படி சேர்த்து எழுதணுங்கிறத கன்ஜெக்ஷன் மூலமாக படிச்சிருக்கோம். சரியா? அதேமாரி இஃப் பேட்டர்ன், இஃப் வந்து 3 பி வர்பு, டூ வர்பு, ஹேவ் வர்பு வச்சு கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம். ஆக இதுதான் நம்ம ஒரு பேட்டர்ன் வரும். ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர்ன். எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இது ஒன்றுமே கிடையாது. இவன் பாருங்க, இது வந்து ஏன் இப்படி சொல்லி எழுதுனா, அதான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நமக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர்ன். நம்ம படிக்கும்போது இதில் இந்த வாக்கியங்கள் அமைச்சு இந்த வார்த்தைகளுக்கு மட்டும், இந்த வெறுவுகளுக்கு மட்டும், வினை சொற்களுக்கு மட்டும் நம்ம எழுதி இது தயவு செய்து நீங்கள் எழுதி எடுக்கிறது நல்லது. அல்லது இது அப்படியே வச்சு படிச்சுக்கலாம். சரியா? அதனால தான் நான் எஸ்விசி, எஸ்விஓசி, எஸ்விஐஓடிஓ இது சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ எஸ்வி பாருங்க, எஸ்விசின்னா என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட். எப்பவுமே சப்ஜெக்டும் வெர்பும் இது பாருங்க, பேட்ஸ் ஃப்ளைன்னு சொல்றோம். சப்ஜெக்டும் வெர்பும் அது போதும். It gives a full meaning. So it's a full sentence. ஆனா he is ன்னு போட முடியுமா? சப்ஜெக்டும் வெர்பும். பட் இதுக்கு பின்னாடி காம்ப்ளிமெண்ட் வரும். He is a teacher. அப்ப இது என்னது? இது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஸோ இது எசென்சியலாக வரும் காம்ப்ளிமெண்ட் பார்ட். இதே மாதிரி பி வர்புக்கு பின்னாடி வர்றது அட்வர்பும் வரும், அட்ஜெக்டிவும் வரும். இப்போ ஹீ இஸ் தேர்னா, இப்போ ஹீ இஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ்னா, அப்போ எஸ்விஏ. சரியா? சப்ஜெக்ட் வெர்ப் அட்வர்ப். இது எஸ்விசிங்கும் போது இப்போ பாருங்க, இந்த பிகன் வார்த்தையை பாருங்க. இப்போ ஹீ began. இது ஃபுல்லா ஆகல சென்டென்ஸ். ஆனா அவன், ஆனால் என்னவாக ஒரு காம்ப்ளிமெண்ட் வருது. ஏ டீச்சர். அப்போ சப்ஜெக்ட் வெர்ப் சி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாக பி வர்புக்கு பின்னாடி தான் காம்ப்ளிமெண்ட் வரும்னு படிச்சிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வரும்போது பிகம், அப்பியர், லுக், ஃபீல், சீ, ரிமைன், க்ரோ, ஸ்மெல், டேஸ்ட், சவுண்ட், இதுக்கு பின்னாடி வர்றதும் காம்ப்ளிமெண்ட் தான். எஸ்வி, அதான் எஸ்விசி பேட்டர்ன் வர்புன்னு சொல்றோம். பாருங்க, ஹி பிகம் எ டீச்சர். அப்பியர், the sky appears. என்னவா? வானம். அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். எஸ்விசி பேட்டர்ன்ல இரு, தோன்று, ஆகு, இந்த 3 இதுக்கும் பதில் சொல்லும். இரு, ஆகு, தோன்று. பாருங்க, he became, ஆனான். the sky appears, தோன்றியது. புரியுதா? the sky appears blue. எப்படி தோன்றியது? அதாவது வானம் தோன்றியது என்னவாக? நீலமாக தோன்றியது. வருதா? ஆகு, தோன்று, இரு, இந்த 3 மீனிங் தான் இது கொடுக்கும். அதே மாதிரி he looks tired,
அவன் தோன்றினான் இல்லை அவன் காணப்பட்டான் என்னவாக? களைப்பாக. அதே மாதிரி ஐ ஃபீல் நான் உணர்கிறேன் என்னவாக? சாரி. சரியா? அதே மாதிரி he seems mad அவன் பைத்தியமாக காணப்படுகிறான், நான் பைத்தியமாக தோன்றுகிறான். அதே மாதிரி she remains a spinster. She remains a spinster. அவள் ஒரு கன்னியாகவே இருக்கிறாள். இது என்ன மீனிங் வருதா? அதே மாதிரி grow the sky grew the sky grew dark இருட்டாக தோன்றியது. at the smell it smells. இப்போ இல்ல அந்த roses ரோஜா பூக்கள் என்னது? smells sweet. அதே மாதிரி taste sweet. ஆக இந்த வாக்கியங்களை அதை வச்சு வரக்கூடிய வாக்கியங்கள் படிக்கணும். சரியா? இது அவ்வளவுமே இதை வச்சு எஸ்விசி. அதே மாதிரி அடுத்த பேட்டர்ன் பாருங்க, எஸ்விஓசி. இது ஒரு முக்கியமான பேட்டர்ன் ஆகும். அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், பட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வரும். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் அதாவது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வேர்ட்ஸ். அது முக்கியம். ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாருங்க. அதாவது all the members appointed him. All the members appointed him என்னவாக? செக்ரட்டரி. இப்போ நல்லா வரணும். all the members appointed him. அப்ப இது SVO. ஏன்னா he was appointed by all the members. பேசிவ் பண்ணலாமா? எந்த ஒரு சென்டென்ஸை பேசிவ் பண்ண முடியுமோ அந்த சென்டென்ஸ்ல வர்றதுதான் ஆப்ஜெக்ட். அதுதான் SVO-வா இருக்கும். அது முக்கியமான விதி, அது தெரிஞ்சுக்கணும். all the members appointed him. இனி இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. என்னவாக? all the members appointed him secretary. இது காம்ப்ளிமெண்ட். எதுக்கு காம்ப்ளிமெண்ட்? இதுக்கு காம்ப்ளிமெண்ட். இது முடிஞ்சு போச்சு. இதே இப்படியே சென்டென்ஸ் சொல்றேன். எஸ்வி all the members appointed. ஆனா யார? him, அவரை என்னவா? செக்ரட்டரி. அதே மாதிரி பாருங்க, I called my son இந்து. நான் என்னுடைய மகனை இந்து என்று அழைக்கிறேன். I consider this case, இல்லைன்னா I consider him unfit. அவன் தகுதியற்றவன் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி all the members selected him chairman. சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, even the judge found him guilty. அவன் குற்றவாளி என்று நீதிபதி கருதினார். கீப்ன வார்த்தை பாருங்க. இப்போ பாருங்க, I will get you a newspaper. உனக்கு நான் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி தருவேன். Keep. They kept me waiting in their office. அவருடைய அலுவலகத்தில் அவர்கள் என்னை காக்க வைத்தார்கள். I let him go. நான் அவனை போக விட்டேன்.
சரியா? இந்த மாதிரி வரக்கூடிய ஐ மேக் ஹிம் an officer. I will make him an officer. I will make him a player. நான் அவனை ஒரு விளையாட்டு வீரனாக ஆக்குவேன். இப்போ I will make himனா அவன் he will be made by I will make him, he will be made by me. What? அவன் பிளேயர். இது வந்து அந்த ஆப்ஜெக்டுடைய காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி ஐ ஹவ் நேம்டு மை டாட்டர் தர்ஷினி. ஐ ஹவ் நேம்டு, ஆக்சுவலி அவளுக்கு பேர் தர்ஷினி தான். ஐ ஹவ் நேம்டு மை டாட்டர் தர்ஷினி. அதே மாதிரி பார்ப்போம், சில சென்டென்ஸ்ல வரும். she prefers her coffee strong. அவ காஃபியை ப்ரிஃபர் பண்றா. எப்படி ப்ரிஃபர் பண்றா? ஸ்ட்ராங்கா. அதே மாதிரி the theory proved, this theory proved this as correct. This theory proved it correct. அதே மாதிரி my uncle has painted his house green. I think it unfit. ஸோ இப்படி இந்த இதெல்லாம் வரும் இல்லையா, இது வந்து எஸ்வி ஓசிங்கிறது ஒரு பேட்டர்ன். அதாவது நம்ம படித்த இதுகளில் இதுவும் ஒரு பேட்டர்ன், அவ்வளோதான். இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் நான் இப்போ சில இது சொல்கிறேன். என்னுடைய பிடிஎஃப்லேயே சில எல்லா வாக்கியங்களும் சொல்லியிருப்பேன். நீங்களும் ஒரு சென்டென்ஸ் அது அப்படியே எழுதி பாருங்க. பார்த்தா அந்த பேட்டர்ன் தெரியும். இது ஒரு பேட்டர்ன். இது புரியுறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அதேமாரி SVIODO இது சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்ச மாதிரி இருக்குதா? SVIODO எப்படின்னா, இது சப்ஜெக்ட், வெர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, the prime minister awarded him a medal. பிரதம மந்திரி awarded him a medal. யாரு? PM awarded him a medal. பொதுவா SVO னா இப்போ I like it, இது SVO, இது சப்ஜெக்ட், இது வெர்ப், இது ஆப்ஜெக்ட். இது ஏன் SVO னா இட் இஸ் லைக் பை பண்ணி பேசிவா மாத்தலாம். இதுக்கு எப்படின்னா ரெண்டு பேசிவ் வாய்ஸ் வரும். The Prime Minister awarded him a medal. அப்ப இதுக்கு ரெண்டு பேசிவ் வாய்ஸ். எப்படி? He was awarded a medal by the Prime Minister. அதே மாதிரி a medal ரெண்டாவது, இது 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 வந்து indirect object, இது direct object. இதை வச்சு a medal was awarded to him by the Prime Minister. ரெண்டு பேசிவ் பாருங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா எதைங்கிற வார்த்தைக்கு ஆன்சர் பண்ணனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரிடம் ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது புரியுதா? எழுதி காமிக்குமா? பாருங்க, இதை பாருங்க. He was awarded a medal by the PM. பிரதம மந்திரியால் அவனுக்கு ஒரு மெடல் அளிக்கப்பட்டது, பரிசளிக்கப்பட்டது, அவார்டட். சரியா? இது அதே மாதிரி ஹி, இந்த ஹிம்ங்கிறது ஹியா வந்திருக்கு. அதே மாதிரி இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி வரும்? a medal was awarded to him
by the PM. பாருங்க ரெண்டு பேசிவ் வாய்ஸ் இருக்கா. அப்போ ஒரு SVIODO பேட்டர்ன்ல வரக்கூடிய எல்லா வாக்கியங்களுக்கும் ரெண்டு பேசிவ் வாய்ஸ். சரி, இப்போ ஒண்ணு வேண்டாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், இது SVOC பேட்டர்னா. இப்போ இந்த 3 சென்டென்ஸையும் நான் கொடுக்குறேன், இந்த 2 சென்டென்ஸையும் பார்ப்போம். All the members appointed him secretary. The Prime Minister awarded him a medal. பார்க்கறதுக்கு ஒண்ணு மாதிரி தான் தோணுது. இது SVOC பேட்டர்னா SVIODO பேட்டர்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழப்பம். அப்போ என்ன செய்யணும்? ஒரே வழிதான். இந்த சென்டென்ஸை பேசிவ் பண்ணுங்க. He was appointed by all the members secretary. இல்லைன்னா he was appointed secretary by all the members. இனி இதை வச்சு பேசிவ் பண்ணி பாருங்க. செக்ரட்டரி was awarded appointed ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. ஆக SVOC பேட்டர்ன்ல ஒரு பேசிவ் வாய்ஸ் பண்ண முடியும், SVIODO பேட்டர்ன்ல 2 பேசிவ் வாய்ஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த 2 கொண்ட வித்தியாசம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க படிச்சுடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சென்டென்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிடுங்க. இது அவ்வளோ நமக்கு யூசேஜ் வரும். அதே மாதிரி இதுதான். The Prime Minister awarded him a medal. I asked her name. நான் அவளிடம் அவள் பெயரை கேட்டேன். இப்போ my father bought me a scooter. My father bought me a scooter. இதுக்கு 2 பேசி வரும். எப்படி? I was bought a scooter by my father. A scooter was bought to me by my father. இதே மாதிரி I give him a pen. நான் உனக்கு ஒரு பேனா கொடுக்கிறேன்னா 2 பேசி வரும். A pen is given to me. இல்லையா? I gave you a pen. A pen was given to me. I was given a pen to me. I lend. I lend me. I lend you my scooter. Leave. My parents left me a house. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒரு வீட்டை விட்டு சென்றனர். அதான் உண்மை. He offered me a chance. I paid him 1,000 rupees. I paid him 1,000 rupees. I promised my daughter a gift. அதே மாதிரி I sent her a letter. நான் அவளுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினேன். I sent her an SMS. He showed me this picture. அவள் இந்த படத்தை என்னிடம் காமித்தாள். I told him the truth. சரியா? The teacher taught me English. ஆசிரியர் எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார். ஸோ இது அவ்வளோ ஒரு பேட்டர்ன். நம்ம படித்ததுக்கு இது எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன். அதனால சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கிறவங்க படிச்சிருங்க. என்னைக்குமே SVOC SVIODO ஒரு வித்தியாசம். அதனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கும்போது சரி, நான் சென்டென்ஸ் பேட்டர்ன் தனியாக இன்னொரு கிளாஸ்ல சொல்லும்போது பார்க்கலாம். சரியா? அடுத்தது என்ன வருங்க? இந்த டூ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு கோரிலேஷன். டூ இது ஒரு கோரிலேஷன். பொதுவாகவே ஒரு விதி என்னன்னா, இந்த டூ வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக சொல்லக்கூடாது. டூ வந்தால் டூவும் வரணும். இப்போ he is too kindம்பாங்க. அதாவது இது வந்து சரியில்லை. இதுக்கு என்ன பண்ணணும்னா இஸ் வெரி கைண்ட்ங்கிறத கரெக்ட். இல்லையா? இதுக்கு மச் டூ கைண்ட்.
ஆக இப்படி போடுவது ஒரு தவறான கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. இது ரூல் படி இது ஒரு தவறான கன்ஸ்ட்ரக்ஷன். ஹீ இஸ் வெரி கைண்ட் சொல்லலாம், இல்லை ஹீ இஸ் மச் டூ கைண்ட் சொல்லலாம். அந்த அதாவது இந்த டூங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் மச் டூங்கிறதும் இட் கிவ்ஸ் போத் ஈக்குவல் மீனிங். இதுவும் அது ஈக்குவலாக தான் மீனிங் கொடுக்கும். அதனால இது சொல்லப்படலாம். இது கரெக்ட், இது கரெக்ட், இது தவறு, இது தவறு, அந்த தவறு. இப்போ என்ன பாருங்க, ஹி டூ இப்போ he is too lazy. He is too lazy to learn. இதை மாற்றியணும். அப்போ இதுதான் சென்டென்ஸ் கரெக்ட். He is too lazy to learn. She is too dull to understand. அவன் ரொம்ப மந்தமாக இருக்கான், இதை புரிகிறதுக்கு ரொம்ப மந்தமாக இருக்கும். He is too ill to go to school. அப்போ இது என்ன பேட்டர்ன் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் படிச்சிருக்கோம். ஸோ தட் இங்கே பேட்டர்ன் படிச்சிருக்கோம் இல்லையா? எந்த அந்த அளவுக்கு இதுவும் அதே மாதிரி தான். இதை மாற்றலாம். இப்போ இஸ் டூ லேசிங்கிறது எப்படி போடலாம்? He is so lazy that he cannot learn. அவன் கற்க முடியாத அந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறான். லேசி, LAZY, லேசி. அப்போ he is too lazy to learn. He is so lazy that he cannot learn. Suppose the was on the he was too lazy to learn. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும்? He was so lazy that he past tense could not. இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ he is too young, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும். Too young to go to school. He is too young to go to school. எவ்வளோ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும், பள்ளிக்கு போக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும். அப்போ என்ன எழுதுவோம்? He is, அதாவது இதுல இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற பாருங்க. He is so young that he cannot go to school. He cannot go to school. Suppose இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வாசம் இருந்தா என்ன? he was so young that he could not go to school. இதான் டென்ஸ் சீக்வன்ஸுங்கிறது. இப்போ புரிஞ்சா? சரியா? சரி, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற, ஒரு சின்ன டிப்ஸ் வச்சிருங்க. இட் இஸ் எ டிப்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேசிவ் வாய்ஸுங்கிறத பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு இப்போ மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் நீங்கள் படிக்கும் போதே என்ன பேசிவ் வாய்ஸ் படிச்சுட்டீங்க. என்ன கொஞ்சம் 1 or 2 எக்ஸ்ட்ரா டைப்ஸ் இருக்கும், அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. இப்போ பேசிவ் வாய்ஸ் படிக்கும்போது நம்ம கொஸ்டின் தான் கேட்பாங்க. கொஸ்டின், why did you take it?
இதை பேசிவ் வாய்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நான் பேசிவ் வாய்ஸ் பண்ணும்போது பேசிவ் வாய்ஸை பற்றி ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லி தந்திருக்கேன். அதை நீங்கள் எழுதியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லலை. என்ன விஷயம்னா, பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸை நீங்கள் எழுதி பழகி பார்க்கணும். அது இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் எப்படி இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் படித்து பார்க்குறோமோ அதே மாதிரி பேசிவ் வாய்ஸில் இருந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸுக்காக மாற்றி பார்க்கணும். இல்லை அது இருப்பான்னு சீஸ் லைக் பை மீ, ஆமாம், அங்கே ஆக்டிவ் எப்படி வரும்? ஐ சி இஸ் லைக் பை மீ, இது ஆக்டிவ் எப்படி வரும்? இதுதான் சப்ஜெக்ட் வரும் இல்லையா? ஐ. இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? பை ஹேர். அப்ப நாங்க என்ன வரும்? சரியா? பை ஹேர்னா அப்போ இங்க என்ன வரும்? சி. இது பிரசன்ட். அப்ப சி இஸ் லைக் பை மீ. அப்ப மாறி வரும்போது என்ன வரும்? ஐ பிரசன்ட் டென்ஸ். அதனால am. பாருங்க, ஐ லைக் ஹர். she is like by me. அப்ப என்ன வரும்? இல்ல இது பேசிவா மாத்திருக்கு, அழகா தெரியணும். அப்போ she is இது present tense, she is liked by me, I like her. இத மாத்திருக்கு தெரியணும். இது ஓரளவு படிச்சு பார்த்தா தான் நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து நிற்கும். அதே மாதிரி எல்லா கட்டத்துக்கும் படிச்சு பார்க்கணும். இது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்க்கணும், இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல படிக்கணும், அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல படிக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸ்ல படிக்கணும். சரியா? இப்போ இத பாருங்க. Why did you take it? Why did you take it? இத பேசிவ் பண்ணணும். இத வந்து இத பேசிவா பண்ணணும். அதுக்கு எப்படி? சில வார்த்தைகளை மட்டும் படிச்சு உரு போடக்கூடாது. இப்போ பாருங்க, இதுக்கு முந்தின சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல ரிவர்ஸ்ல போகும் எப்பவுமே. Did you take it? அப்பதானே why did you take it வரும். இப்ப இதுக்கு முந்தின சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? சரியா? அப்ப you took it, did you take it, why did you take it? இது வந்துட்டா. இப்ப என்ன செய்யணும்னா இந்த சென்டென்ஸை பேசிவ் பண்ணுங்க. you took it னா என்ன வரும்? it was taken by you. இத क्वेश्चन பண்ணுங்க. அதாவது இது சென்டென்ஸ் ஸ்டேட்மென்ட், இது எஸ் ஆர் நோ பண்ணணும். அதே மாதிரி இது பேசிவைஸ் பண்ணிருக்கோம், இது எஸ் ஆர் நோ பண்ண என்ன வரும்? was it taken by you? ஆன்சர் என்ன? எஸ் ஆர் நோ. சரி, இங்க என்ன வந்திருக்கு? did you take it ங்கிறதுக்கு was it taken by you. அப்ப இங்க பாருங்க, why did you? அப்ப இங்க என்ன வரும்? இல்ல why was it
taken by you. அப்போ why did you take it ன்னு எடுத்தா அதுக்கு பேசிவ் வாய்ஸ் என்னது அப்படி உரு போட்டு வைக்கக்கூடாது. இது நேர ரிவர்ஸ்ல போங்க. அதுக்கு நேர ரிவர்ஸ்ல போய் ஸ்டேட்மெண்ட் ஆகும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசிவ் ஆக்கி அதை எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஆக்கி அதுல இருந்து கொஸ்டின் எடுத்தா கிளீன் ஆகும். இதான் மெத்தட். என்ன ஒரு இது பார்ப்போமா? என்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Why are you learning English? இப்படி வச்சுடுவோங்க. நீ ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாய்? இதை பேசி பண்ணுங்க. அப்படியே முடிக்க கூடாது. நேர பாருங்க. Are you learning English? Are you learning English? இதுக்கு முதல்ல சென்டென்ஸ் உண்மையிலே அது எப்படி இருக்கும்? ஈஸி. You are learning English. இதுதானே ஒரிஜினல் சென்டென்ஸ். அப்ப இது ஒரிஜினல் சென்டென்ஸா இருந்தா அதுக்கு எஸ்ஆர் நோ இது, அதுக்கு இன்டராக்டிவ் அட்வர்ப் யூஸ் பண்ணி வந்துருக்கு. அப்ப இப்படி ஒரு சென்டென்ஸ் இருந்தா முந்தின ஸ்டெப் போய் அதுக்கு முந்தின ஸ்டெப்ல போய் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இப்ப இது பேசிக்கொண்டு இங்கிலீஷ் இஸ் அப்படிதானே, இங்கிலீஷ் தானே ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் இஸ் பீயிங் learned, L-E-A-R-N-T, learned by you. இதெல்லாம் வரும். You are learning English na, English is being learned by you. இதை எஸ்ஆர் நோ பண்ணா என்ன வரும்? Is English being learned? வந்துட்டா இதுக்கு எஸ்ஆர் நோ வருதா? இஸ் இங்கிலீஷ் பீயிங் லேர்ன்ட் பை யூ. இனி இதுக்கு என்ன வந்திருக்கு? இன்டராகேட்டிவ் அட்வர்ப் ஒய். ஒய் இஸ் இங்கிலீஷ் பீயிங் லேர்ன்ட் பை யூ. அப்ப இதுக்கு பேசிவ் வாய்ஸ் இதுதான். why are you learning English இப்படி சொன்னா அதுக்கு முந்தின ஸ்டெப் போய் அது ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதனுடைய பேசிவ் வாய்ஸ் பண்ணி அதுக்கு எஸ்ஆர் நோ கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு கொஸ்டின் போட்டா கரெக்டா வரும். அப்ப பாருங்க, why are you learning English? Why is learning? Why is English being learned by you? சரியா? இதான் சரி. இதுக்கு இதுதான் சரி. அப்போ இந்த டெக்னிக் தெரியுதுல்ல. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸோ யார் வேணாலும், அதாவது கொஸ்டின்ல ஒரு பேசிவைஸ் பண்ணணும்னு பயன்படக்கூடாது. அதை உருப்படவும் செய்யாங்க. அப்படியே மைண்ட்ல பை ஹார்ட் பண்ணாங்க. இதுதான் மெத்தட். அப்படியே ரிவர்ஸ்ல போய் அதுக்கு ஆன்சர் பண்ணும். சரியா? அடுத்த கிளாஸ் வரும்.